பூண்டு தண்டுங்களை யூஸ் பண்ணிவிட்டு பூண்டை எடுத்துட்டு அந்த தண்டுங்களை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃப்ளவர் செய்கிறோம் பூ செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த தண்டுங்கள்லாம் இதை பூண்டெல்லாம் உரிச்சிட்டு அந்த தண்டு நடுவில் இருக்குது இல்லைங்களா, அந்த இதையும் இது மகரந்த மாதிரி இருக்கும், இது நடுவில் இருக்கிறது மாதிரி இருக்கும், அது தண்டு. இது மாதிரி இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதில் ஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஃப்ளவர் செய்யலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ளவரு கலர் கலராக நம்ம செய்யலாம். பூண்டுடைய ஸ்டெம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஸ்டெம்மும் அந்த மேல் இதையும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இதில் வேணும்னா நம்ம இந்த நடுவு பாகத்தில் வேணும்னா நம்ம அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட்டில் அடிச்சுட்டு டாட் கொடுக்குறதோ ஏதோ ப்ளெயினாக கலர் பண்ணுறதோ ஏதோ நம்மளுடைய விருப்பம் போல் செய்துக்கலாம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.